காலச்சக்கரத்தில் 9 ராசியா இருக்கக்கூடிய குருவை அதிபதியை கொண்ட தனுசு ராசினியர்களே, உங்களுடைய ராசிக்கு பாத்தீங்கன்னா டைரக்டா 7ல வந்து குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் இருந்தாரு. சில நன்மைகளையும் கொடுத்தாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா பட் நிறைய பாத்தீங்கன்னா வாய்ப்புகளை தட்டி பறிக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமா இருந்துட்டு இருந்தது. இப்ப என்ன 8ல மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட உங்க ராசிநாதன் 8ல உச்சம் பெறாரு. அந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து ஒரு நல்ல பவர் இருக்கு. சந்திரனுடைய வீடு கண்டிப்பா வந்து 8வது வீடு அப்படிங்கிறது திடீர் நன்மையை கொடுக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பகைமைகளை வெல்லக்கூடிய ஒரு சூழல். ஆயுள் வந்து ஸ்தானம், ஆயுள்காரன் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய வீடு அந்த 8வது வீடுன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட வீட்டுல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியம் சீராகும். ரொம்ப நாள் வந்து தடைப்பட்ட சில காரியங்கள் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் ரீதியான தொந்தரவுகள் அல்லல் பற்றவங்களுக்கு ஒரு விடிவு காலம், ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு சூழல். அப்பா தப்பிச்சுட்டா, அடுத்த கட்டத்தை ஏதோ ஒன்று பண்ணணும்ப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை கொடுக்கறதுக்கும் புதிய வாய்ப்புகளை தேடி போறதுக்கும் கண்டிப்பா இது உகந்த காலங்க. தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பா 100க்கு 100% முயற்சியை தெளிவாடுங்க. கண்டிப்பா நல்ல வாய்ப்பு காத்துட்டு இருக்கு.